ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி சரவணன் கிட்ட வந்து இந்த கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும், ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பந்தக்கால் நடும்போது இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்தது. எங்கள் கல்யாண பேச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை, இப்படி பிரச்சனையாக வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அதை கேட்ட சரவணன் பாரதி கிட்டே, இங்கே பாருங்கள், நீங்கள் எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் அந்த வீட்டை எப்படி சந்தோஷமாக மாற்றணுன்ற வேலையை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். பிரச்சனைன்றது வரதான் செய்யும். இது எல்லா குடும்பத்துலேயும் இருக்குது. இது இந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்குது. இதை பார்த்து பயந்து ஓடுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஆதியும் நீங்களும் வாழ போகிற வாழ்க்கை இதுதான் அஸ்திவாரம்னு எனக்கு தோணுது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே ஆதி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பியூட்டிஷியன் 2 பேர் வந்துட்டு இவங்க தான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சரவணன் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பாரதி வந்துட்டு, எதுக்கு இதெல்லாம், நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடுவேன் அப்படின்னுவாங்க. உடனே ஆதி வந்துட்டு, அதெல்லாம் முடியாது பாரதி, நீங்கள் இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆகணும். நம்ம லவ்வர்ஸாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டு போயிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சரவணன் வந்துட்டு, பியூட்டிஷியன் கிட்டே நீங்கள் போய்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, எதுக்கு ஆதி இதெல்லாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்டே, உங்களை நான் விதவிதமாக ரெடி பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்வாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி தான் நம்ம லவ்வர்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, நம்ம என்றைக்குமே லவ்வர்ஸ் தான் பாரதி, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்வாங்க. அது கேட்ட பாரதி வந்துட்டு, அண்ணன் ஏதோ பார்ட்டின்னு வேறு சொன்னார், இப்போ எதுக்கு பார்ட்டி அது இது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, என்ன பாரதி, எல்லாருமே ஜாலியாக இருக்கிறதுக்காக தான், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நல்லா சரக்கடிக்கிறது அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, என்ன ஆதி சொல்கிறீங்க, நீங்கள் சரக்கடிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, நான் பயங்கரமாக சரக்கடிப்பேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரவணன் வந்துட்டு, ஆதிக்கு சரக்கடிக்கிற பழக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்வாங்க. அப்போ பாரதி முறைச்சி பார்ப்பாங்க. உடனே ஆதி வந்துட்டு, தயவு செஞ்சு ஊருன்னு மட்டும் பார்க்காதீங்க, இது ஃபேமிலி பார்ட்டி தான், நீங்கள் அதனால் இதை பற்றியே கவலைப்பட வேண்டாம், நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வாங்க, உங்களை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பாரதி கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, என்ன பாரதி இந்த மாதிரி கேட்குறீங்க, நீங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு வரப்போ உங்களை மேட்ச் பண்ணுற மாதிரி நானும் சூப்பராக ரெடி ஆக வேண்டாமா, நீங்கள் சீக்கிரமாக போய் ரெடி ஆகுங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் வந்துட்டு, எல்லாமே ரெடியாக இருக்குது மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. பியூட்டிஷியன் பாரதி கிட்டே, நீங்கள் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்வாங்க. பாரதி அங்கே போவாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஃபோனில் வந்துட்டு, இவனை எவ்வளோ நாளாக நம்ம போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான், இதுக்கு மேலே அவனை உயிரோட விட முடியாது, இன்றைக்கி அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடணும், ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இன்றைக்கி அவனுக்கு கொடுக்க போகிற கேக்கில் நம்ம விஷத்தை கலந்து அதை ஆதிக்க கொடுத்து அவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட பாரதி ஷாக் ஆகி போயிட்டு வெளியே வந்துட்டு, இங்கே தானே யாரோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, வந்து பார்த்தா யாரையுமே காணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, இதை நம்ம உடனே ஆதிக்கிட்ட சொல்லிடலாமா, ஆனால் நம்ம போய் என்னன்னு சொல்கிறது, யாருன்னு சொல்கிறது, ஒன்றும் புரியவே இல்லை, இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பியூட்டிஷியன் வந்துட்டு, வாங்க மேடம், உங்களை சார் வந்து கூப்பிட்டாரு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதனால பாரதியும் போய் அங்கே உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, என்ன இது புதுசாக ஒரு பிரச்சனை, ஆதியை கொலை பண்ணுறதுக்காக கேக் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது, இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியவே இல்லை, இவ்வளோ பிரச்சனைல இந்த மேக்கப் வேற நான் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் உட்காந்துருக்கேன், ஆனால் நான் இதை இப்படியே விட மாட்டேன், ஆதிக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, கடவுளை நான் என்ன பண்ணுறது, இந்த இக்கட்டில் இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, ஆதி எப்படி தான் நீ தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அறிவும் பார்வதியும் போயிட்டு, ஸ்வேதா உன்னோட திட்டம் என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைம்மா, இப்போ எதுக்கு பாரதியோட காதில் விழுற மாதிரி நீ தேவையில்லாமல் ஆதியை கொல்ல போகிறேன்னு வந்து பேசிகிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை அவள் கேட்டுட்டு சும்மா இருப்பான்னு வேற நீ நினச்சிட்டு இருக்கியா, அவள் பெருசாக தேவையில்லாத என்ன பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னாங்க. அப்போ பார்வதி வந்துட்டு, ஆமாம் ஸ்வேதா, பார்த்தா அவ்வளோதான், நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அவள் பஞ்சாயத்து பண்ணணுன்றதுக்காக தான் அவள் கேட்குற மாதிரி இந்த விஷயத்தையே பேசினேன் அப்படின்னு. இங்கே பாருமா, எது பண்ணுறதா இருந்தாலும் என்னை வந்து கேட்டுட்டு பண்ணுமா, நானே உன்னோட மாமனை மறந்துடு, நான் உனக்கு அவனை விட நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ என் பேச்சை கேட்க கூட மாட்டேன், இங்கே பாருமா பாரதி லேசுப்பட்டவெல்லாம் கிடையாது, எது பண்ணாலும் கவனமாக பண்ணு அப்படின்வாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, நீங்கள் கவலையே படாதுங்க, இந்த பிளானை எப்போ எப்படி பண்ணணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே நீங்கள் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ பவானி வந்து ஸ்வேதா கிட்டே ஏதோ பிளான் இருக்குது சொல்லி, என்னம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, நான் சொல்கிறத இன்றைக்கி நடக்க போகிற பார்ட்டியில் பாரதி யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், அதுக்கான லீடை நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், லீட் கொடுத்தது யாருன்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் அதை கேட்ட
கேட்ட பாரதி கண்டிப்பாக ஒரு பெரிய கலவரத்தையே பண்ண போகிறா, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது மாமா அப்படின்வாங்க. அதை கேட்ட ஏகாம்பரமும் நீ சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குது, ஆனால் என்ன திட்டம் தான் நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி நடக்க போகிற பார்ட்டிக்காக அத்தை அவங்க கையாலேயே ஒரு கேக் செஞ்சு அதை ஆதி மாமாவுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதில் விஷம் இருக்குன்னு பாரதி நம்பியிருக்கா, ஆனால் நிஜத்தில் அதில் விஷமே கிடையாது. அந்த கேக்கை கட் பண்ணி ஆதிக்கு ஊட்டி விடுறதுக்காக அத்தை போவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு இந்த கேக்கில் விஷம் இருக்குன்னு சொல்லுவா. உடனே யார் இந்த கேக்கில் விஷத்தை வச்சா, நானா வச்சேன்னு வந்துட்டு அத்தை கேட்பாங்க. உடனே கோவப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாரதியா அவங்க வெளுத்து வாங்குவாங்க. ஆதிக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாது. இது சூப்பர் பிளானாக இருக்குது, சரி நாங்கள் இதில் என்ன பண்ண போகிறோன்னு ஏகாம்பரம் கேட்பாங்க. சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, அந்த கேக்கை கொண்டு போயிட்டு மாமாவுக்கு ஊட்டி விடும்போது பாரதி வந்து அதில் விஷம் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த கேக்கில் விஷம் இல்லை சொல்லிட்டு அதை நான் வாங்கி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அத்தைக்கு ரொம்பவே கோவமாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் பாரதியை அடித்து துரத்திடுறீங்க. அப்படி அதை கேட்ட உடனே ஏகாம்பரம் சூப்பர் பிளான், நீயும் வந்து நல்லவன் ஸ்கோர் பண்ண போகிற சூப்பர்மா அப்படின்வாங்க. அதை கேட்டு ஸ்வேதா அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அறிவு வந்து சாரதா கிட்ட போய்ட்டு என்னக்கா கேக்லாம் நீயே ரெடி பண்ணுற, நீ மனசு மாறிட்ட போல இருக்கே அப்படின்னாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அறிவு, எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை, ஆனால் நடக்க போகிற விஷயங்கள்லாம் நான் எதையுமே கலந்துக்காமல் போயிடுவோன்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, இருதலை கொல்லி எறும்பு மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு என்னக்கா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்போது நான் சொல்கிறது என்னோட நிலைமை உனக்கு புரியலன்னு கோவமாக போயிடுவாங்க. என்னக்கா கோவமாக போகிறேன்னு பின்னாடியே ரெண்டு பேருமே போயிடுவாங்க. எங்கள் பவானி வந்து ஏகாம்பரம் கிட்ட எங்க இந்த கேக்கில் நம்ம விஷத்தை கலக்க போகிறோம், ஸ்வேதா சொன்னதை உண்மையாக்க போகிறோம் அப்படின்வாங்க. என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து ஏகாம்பரம் கேட்பாங்க. எங்க நமக்கு காரியம் நடக்கணும்னா நம்ம யாரை வேணாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேக்கில் விஷத்தை கலக்கிறோம், இந்த கேக்கை கொண்டு போயிட்டு சாரதா ஆதிக்கு ஊட்டும் போது பாரதி தடுத்துருவா, அந்த கேக்கை ஸ்வேதா வாங்கி சாப்பிட்ருவா, அவ்வளோ அந்த இடத்துல இறந்து போயிடுவா, இதில் விஷம் இருந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு அறிவு செம்ம கோவப்பட்டு பாரதியை அடிச்சிருவான். ஆதியால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. கேக்கில் விஷம் வச்சதுக்காக உங்கள் அண்ணியும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆதிக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நின்று போனது, அவங்க அம்மா ஜெயிலுக்கு போனது, பாரதி விட்டுட்டு போனது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் அவன் அப்படியே அடங்கி போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த சொத்தை எல்லாமே நம்ம தாங்க மெயின்டைன் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த விஷத்தை அப்படியே இந்த கேக்கில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ஏகாம்பரமும் உன்னோட பிளான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கார்டனில். அப்போ ஆதி பாரதி ரெண்டு பேருமே சூப்பராக ரெடி ஆகிட்டு வருவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட லவ்வை பற்றி நீங்கள் சொல்லுங்களே அப்படின்வாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு எங்களோட லவ்வை பற்றி நான் சொல்கிறத விட பாரதியை பற்றி சொல்கிறேங்க, பாரதியை நான் சந்தித்ததே ஒரு மேஜிக் தான் சொல்லணும், பாரதி என்னோடய வாழ்க்கையில் வந்தது எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை தந்தது, பாரதி தமிழ் ரெண்டு பேருமே என்னோட கண்ணு மாதிரி, அவங்கள நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு ஒரு தடவை என்னோட உயிரை காப்பாற்றி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாரதி என்னோட உயிரை அவங்க பத்திரமா வச்சு அதை அப்படியே பாதுகாப்பாக பாதுகாத்துட்ருக்காங்க. அவங்க என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, அவங்க கோவப்படுவாங்க, ஆனால் அந்த கோவத்தில் கூட அந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்கும், ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துல தான் அன்பே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பாரதியை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஸ்வேதாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்போம். அப்போ ஒரு லேடி வந்துட்டு பாரதி நீங்கள் வந்து ஆதியை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. உடனே ஆதி மைக் வாங்கிட்டு ஆதி சொல்கிற அளவுக்குலாம் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பேச வராதுங்க, ஆதி அளவுக்கு என்னால் லவ் கூட பண்ண முடியாது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்ருக்காரு, அதை என்னால் அந்த அளவுக்கு திருப்பி கொடுக்க முடியுமான்னு கூட தெரியவே இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டு நிற்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அப்படி கிடைச்சவர் தான் ஆதி, அவர் என்னையும் என் பொண்ணையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு சொல்லிட்டு ஆதி பற்றி அவங்களும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.